என் அன்பு செல்லமே, இந்த உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் 2 முறைதான் அழகாக தெரியும். ஒன்று அடைவதற்கு முன்பு, இரண்டாவது இழந்ததற்கு பின்பு. எந்த ஒரு பொருளையும் ரசிக்க வேண்டும். அது வாங்கும் பொழுதும் சரி, அது நம்மிடம் இருக்கும் பொழுதும் சரி, அதை நாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்மிடம்தான் வந்துவிட்டது என்ற ஒரு சிறு அலட்சியம் இருந்தால் கூட அந்த பொருளானதும் உறவானதும் நம்மளை விட்டு விலக ஆரம்பித்துவிடும். எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை. நீ சில விஷயங்களில் பொறுப்பில்லாத தனமாக இருந்திருக்கிறாய். உனக்கே தெரியும். நான் செல்லும் பொழுது இல்லை என்று உனக்கு தோன்றும். நான் அப்படியெல்லாம் கிடையாது. நான் பொறுப்பாக தான் இருந்தேன். ஆனால் என்னை மீறிதான் என்னிடம் இருந்த பொருளும் என்னிடம் இருந்த உறவுகளும் என்னை விட்டு போனது என்று உனக்கு தோன்றும். அதெல்லாம் இல்லை. நீ பொறுப்பில்லாமல் சிறு விஷயங்களை கவனிக்காமல் இருந்ததன் காரணமாக தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்களே நடந்திருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு பொருள் உன்னிடம் இருக்கிறதா? அந்த பொருள் இருக்கும் பொழுது அதை நீ எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தெரியாமல் யார் என்ன கேட்டாலும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் செய்கிறேன் என்ற உன்னிடம் இருக்கும் லக்ஷ்மியை நீயே கொடுத்து விட்டாய். உறவுகளை நீயாக துரத்தவில்லை, தானாகவே விலகிவிட்டார்கள். ஏன்? உன்னிடம் காசு பணம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். இது யாருடைய தப்பு? உன்னுடைய தப்பு. உன்னிடம் செல்வ செழிப்பு இருந்திருந்தால் உன் உறவுகள் உன்னுடைய இருந்திருப்பார்கள். செல்வ செழிப்பு இல்லாமல் போனதினால் உன்னை விட்டு உறவுகள் போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு தேவை கிடையாது. உன்னுடைய செல்வ செழிப்பை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். கடவுளாகிய இருப்பவன் உனக்கு செல்வங்களையும் வளங்களையும் அள்ளி அள்ளிதான் கொடுப்பான். அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைதான். அதை நீ தவற விட்டு விட்டாய். என்ன அம்மா இப்படி பேசுகிறார்கள் என்று நினைக்காதே. எனக்கு உன்மேல் மிக அக்கறை உள்ளது. நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே தான் சொல்வேன். உனக்கு எந்த ஒரு இடத்திலும் தீயதை நான் பேசவோ நெருங்கவோ விடமாட்டேன். இதுவரை போனதெல்லாம் போகட்டும். உன்னை விட்டு பிரிந்ததெல்லாம் இருக்கட்டும். உன்னை விட்டு விலகியவர்கள் எல்லாம் விலகி போகட்டும். இனி நடக்கப் போவதை மட்டும் நாம் கவனிப்போம். நடக்கப் போவதில் மட்டும் சுதாரிப்பாக இரு. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், யாரையும் நம்பாமல், யாரிடமும் ஏமாந்து போகாமல் சுதாரிப்பாக இரு. இனி வரும் நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாகவே தான் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிறைய இருக்கும். அதை நீ அனுபவிப்பாய். உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னை விட்டு எங்கும் செல்லாதா, எப்பொழுதும் உன் கூட தான் இருக்கும். அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன் கையில் தான் உள்ளது. மறுபடியும் எந்த ஒரு செல்வ செழிப்பையும் மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும், அவர்களிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். யாரிடமும் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டுமே போதும். நீ வரும் செல்வம் உனக்கு நிலைத்திருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தைரியமாக இரு. இந்த அம்மா நான் இருக்கிறேன். இந்த காளியம்மா உன் கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு தீயதும் உனக்கு நடக்காதா? சந்தோஷமாக இருப்பாய். பழசெல்லாம் மறந்துவிடும். புதிதான வாழ்க்கையை புதிதாக துவங்கும். எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். தைரியமாக இரு. எச்சரிக்கையாக இரு. இனி ஏமாறாதே. எப்பொழுதும் உன் கூட இருப்பேன் நான்.